Hey guys, welcome back to KABA. நம்ம KABA சேனல்ல டுடே கண்டென்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சைட் டிஷ்ஷா நம்ம சாப்பிட்ற ஒரு பொருளை வச்சு நம்ம மெயின் டிஷ்ஷா நம்ம மாத்திருக்கிறோம். சைட் டிஷ்ஷா நம்ம சாப்பிட்ற அப்பளம் இருக்குதுல்ல, அந்த அப்பளத்தை தான் நம்ம வந்து அப்பள கறி அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிறோம். இன்ஸ்டன்ட்டாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது எப்படி? நம்ம வீட்டில் வந்து பேச்சுலராக நம்ம இருக்கிறோம், வீட்டில் தனியாக சிங்கிளாக மாட்டிக்கிறோம். இப்போ வந்து வீட்டில் எதுவுமே இல்லை, குவாரண்டைன் டைமில் நமக்கு எதுவுமே இல்லை. இந்த குவாரண்டைன் டைமில் வந்து நமக்கு வந்து எல்லாமே லாக்டவுனாக இருக்குது. லாக்டவுன் ஆகிற சமயத்தில் வந்து நமக்கு வெஜ்ஜு கிடைக்காது, கறி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அப்படிங்கிற சமயத்தில் வந்து இந்த வந்து வெறும் அப்பளம் தான் இருக்குது. இந்த அப்பளத்தை வச்சு நம்ம மெயின் டிஷ்ஷாக எப்படி நம்ம சாப்பிட்டு லஞ்சுக்கு நம்ம எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் 250 கிராம் வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு மாசி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் பவுடர் கொஞ்சம், தக்காளி நான் 3 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு அப்பளம் பாக்கெட், அதை நான் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக சீரகத்தூள், இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை மேலே வைங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை போட்டு எப்பவும் போல் தாளிச்சுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், முதல்ல சொன்னேன். அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், உடலுக்கும் நல்லது. அது கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதமுள்ள வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்குற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் 3 டேபிள் ஸ்பூன் மசாலா தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா தூள். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா பக்கமும் எல்லா மசாலாவும் நல்லா அந்த வாட்டரில் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. அப்புறம் தேங்காய் பவுடர் நம்ம எடுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை இப்போதைக்கு தூவி விடுங்க ஸ்மெல்லுக்காக. அப்புறமா நம்ம இதை மூடி போட்டு 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து முந்தின வீடியோவில் போட்டிருந்தோம்ல எக் கறி, அதே மாதிரி தான் இதோடைய ரெசிபியும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், செமையாக எண்ணெய் விட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் கிரேவி. அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வந்திருக்குது பாருங்கள் கிரேவியாக. அப்பளத்தை நம்ம இப்படி உடைக்கக்கூடாது, நான் செய்து காட்டுற பாருங்கள், அந்த மாதிரி தான் பீஸ் போடணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். இப்போ கிரேவி செமையாக குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பளத்தை எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா அப்பளம் வேகாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்படி போடுறேனோ அதை பார்த்து அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகி அப்பளம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக குக் பண்ணுவாங்க. என்னுடைய வே ஆஃப் குக்கிங் இதுதான். என்னை பொறுத்த மட்டுக்கும் நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சூப்பராக வரும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் கடைசியாக சீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மாசித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதெல்லாம் செய்ய அடுப்பை ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கோங்க.
அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழையை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த தம்லேயே அப்போல்லாம் நல்லா குக் ஆகிரும் சூப்பராக. அப்புறம் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக கமகமன் மணக்குது. சூப்பரான செமையான டேஸ்டியான அப்பளம் கறி ரெடி ஆகிட்டு இதை நம்ம ஒரு சர்விங் பவுலில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பரான செமையான அப்பளம் கறி ரெடி. இந்த டிஷ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோ வந்து நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்கலாம், போடாமல் இருந்துக்கலாம். நான் எதுவுமே சர்ச் பண்ணலை, நான் நார்மலாக போட்டிருக்கிறேன். ஓகேவா, இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம வந்து சைட் டிஷ் வச்சு நம்ம மெயின் டிஷ்ஷாக மாற்றி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கண்டல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, திஸ் இஸ் எம்எஸ்எல். பை.